தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இருக்கிற அந்த மோதல் போக்கு என்பது தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ RN ரவி வந்த பிறகு இல்லை, அதற்கு முன்பாகவே தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் பிணக்கு என்பது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. ஆளுநர் என்பதே அரசை கட்டுப்படுத்த வைத்திருக்கிற கடிவாளமாக திமுக நினைத்திருக்கிறது. அதற்கு முன்னாள் தலைவர் திரு கருணாநிதி அவர்களே சொல்லியிருக்காரு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த பிணக்கு என்பது ரொம்ப பெருசாக மோதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. 2 நீதிபதிகள் இருக்கிற வழக்கு போனாங்க. அதுக்கப்புறம் 5 நீதிபதிகள் இருக்கிற உச்சநீதிமன்ற அமர்வுக்கு குடியரசுத் தலைவி அவர்கள் ஒரு 16 கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அந்த கேள்விக்கு பதிலளித்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட். ஆனாலும் அதற்கு பிறகும் இந்த பிணக்கு என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதில் விஷயம் என்னென்னா, 2 தரப்புமே தங்களுக்கு வெற்றி கிடைத்ததாக சொல்கிறாங்க. அதாவது ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் இது ஒரு கடிவாளமாக இருக்கிறது, இந்த கருத்து என்பது அப்படியா பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு தரப்பில் திமுகலேருந்து சொல்கிறாங்க, இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி, இதைத்தான் நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிஜமாகவே இந்த 14 கேள்விகளுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிற கருத்து என்பது கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் போட்டிருக்கிற கடிவாளமா சுதந்திரமா என்ற குழப்பம் நீடிக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் கருத்து, கவர்னர் ஜனாதிபதிக்கு சுதந்திரமா கடிவாளமா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் வழக்கறிஞர் திரு சரவணகுமார் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்யன் அவர்கள். வணக்கம் சார். சார் சரவணகுமார் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த 14 கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதற்கு சுப்ரீம் கோர்ட் அவங்களோட கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. இதோட சுருக்கம் என்ன சார்? நம்ம இதை எப்படியா புரிஞ்சுக்கலாம்? இப்ப பொதுவா அந்த கேள்விகளை விட்டுருங்க. முதல்ல ஆளுநரின் அதிகாரம், ஒரு சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட ஒரு மசோதா குறித்து ஆளுநர் செயல்பட வேண்டியது எப்படியெல்லாம் செயல்படணும்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு சரத்து 200, 201 மிக தெளிவா சொல்லுது. அதன் அடிப்படையில ஆய்வு செய்யும் பொழுது 3 அதிகாரம் ஆளுநருக்கு, அதாவது அரசியல் சாசன சரத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு அசன்ட், அதாவது ஒப்புதல் அளித்தல். ஒரு சட்டமன்றத்தால் அமைக்கப்பட்டு வெளிவருகின்ற மசோதாக்களை ஆளுநருக்கு அனுப்பப்படும் பொழுது ஆளுநர் அதை ஒன்று ஒப்புதல் அளிக்க வேண்டும், அல்லது இரண்டாவது என்னன்னா அந்த மசோதாக்களை திருத்த சொல்லி திருப்பி சட்டமன்றத்துக்கு அனுப்ப வைக்க வேண்டும், வித்துகோல்டு சொல்லுவாங்க, அனுப்பி வைக்க வேண்டும். மூன்றாவது, அப்படி இல்லைன்னா நிராகரிக்கலாம். ஒட்டுமொத்தமா நிராகரிக்க முடியாது, ஜனாதிபதிக்கு, அதாவது குடியரசுத் தலைவருக்கு ஃபார்வர்டு செய்யலாம் அப்படின்றத மிக தெளிவா சொல்லியிருக்கு. இதுல எங்கேயுமே கால நிர்ணயம் எங்கேயுமே சொல்லப்படல. அதுதான் இங்க இருக்க ஒரு பெரிய குழப்பம். இந்த குழப்பத்தினாலதான் இந்த வழக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப தமிழ்நாடு அரசு ஒரு 10 மசோதா நிறைவேற்றுறாங்க. அந்த 10 மசோதாவை ஆளுநர் ஒப்புதலுக்கு போகுது. ஆளுநர் ஒப்புதலுக்கு போகும்போது ஆளுநர் என்ன செய்யறாரு, நீண்ட காலமாக அதில் முடிவெடுக்க முடியாம தக்க வச்சிருக்காரு. இது விஷயமா தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஜேபி அவரு நீதிபதி ஜேபி பர்த்திவாலா, மகாதேவன் ஜட்ஜு, 2 பேர் கொண்ட நீதிபதி சுருக்கமா சொல்றாங்க. தீர்ப்புல என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஆளுநர் சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட மசோதாக்களை வரம்பு மீறி நிறுத்தி வைப்பது சட்டத்துக்கு விரோதமானது. அதனால ஒரு சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட மசோதாவை நீண்ட நாள் காலக்கெடு கொடுத்து ஆளுநர் தக்க வைக்கும் பொழுது அது டீமசன்ட் சொல்லுவாங்க, அதாவது சட்டமாக மாறுகிறது, மசோதா சட்டமாக மாறும் அப்படின்னு அதுல ஒரு தீர்ப்புல சொல்றாங்க. இந்த மாதிரி தீர்ப்பு வழங்குவதற்கு
அரசியல் அமைப்பு சட்டத்தின் சரத்து 142 வந்து என்ன செய்யுதுன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதிகளுக்கு அதிகாரம் கொடுக்குது. இது விஷயமா தீர்ப்பு வந்த உடனே மாநில அரசு வந்து என்ன சொல்லுது, நமக்கு வந்து தீர்ப்பு நமக்கு சார்பா வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் டைம் ஃப்ரேம் பண்றாங்க. அதாவது ஒப்புதலுக்கு வந்து அதிகபட்சம் 3 மாசம், ஜனாதிபதிக்கு வந்து அனுப்புறதுன்னா 30. இப்ப அந்த 2 நீதிபதிகள் கொடுத்த அந்த தீர்ப்பே தான் இந்த 14 கேள்விகளுக்கு பதிலளித்த பிறகும் தொடருதா, இல்ல அதுல எதுவும் மாற்றங்கள் இருக்கா சார்? இல்ல 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 கிடையவே கிடையாது. அதான் சொல்லிட்டு வரேன். இது முடிஞ்ச உடனே குடியரசுத் தலைவருக்கு வந்து விளக்கம் கேட்டு 16 கேள்விகளை 5 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு அனுப்புறாங்க. அதுல ரொம்ப தெளிவா சொல்றாங்க, அந்த டிமாசான்ட்ன்றது அதாவது ஆட்டோமேட்டிக்கா கட்டாயமாக சட்டமாக்கணும்னு எங்க அரசியல் சாசனத்திலையும் சொல்லல. உரிய அவகாசத்தில் ஆளுநர் முடிவெடுக்கணும் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அந்த டைம் லிமிட்ட வந்து உச்ச நீதிமன்றம் கொடுக்க முடியாது. ஆளுநருக்கு காலக்கெடு கொடுத்து அதுக்குள்ள நீங்க வந்து மசோதாக்களுக்கு முடிவெடுக்கிற இதை வந்து நம்ம டைம் லிமிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அதாவது ஆனா எதன் அடிப்படையில சார், புரிதலுக்காக கேக்குறேன், அப்ப எதன் அடிப்படையில திமுக வந்து இது எங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்றாங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போய் அந்த 2 நபர்கள் கொண்ட நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பே வந்து தனக்கு சாதகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க மேற்கோட்ல வந்து அந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொன்ன தீர்ப்போட சாராம்சத்தை விட்டுட்டு என்ன சொல்றாங்க, கடிவாளம் போட்டுச்சு அப்படின்றாங்க. அதுல இன்னொரு வார்த்தை பொதுவா தான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அந்த 5 நீதிபதிகளும் சொல்றாங்க, காலக்கெடு எங்களால் நிர்ணயிக்கவே முடியாது ஆளுநர் இதுக்கு, ஆனால் உரிய நேரத்தில் என்ன செய்ய முடியும், ஆளுநர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் செய்யறாங்க. ஏன்னா உச்ச நீதிமன்ற வந்து அமர்வுலையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, சட்டமன்றத்தில் உருவாக்குகின்ற மசோதாக்கள் குறித்து உச்ச நீதிமன்றங்கள் வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஒரு பரிந்துரை சொல்லலாம். ஒரு மசோதாக்கள் சட்டமாக வரும் பொழுதுதான் உச்ச நீதிமன்றம் முழுமையாக நீதி பரிபாலனை அதுல பண்ண முடியும். மசோதாக்கள் வந்து எப்போதுமே அந்த ஆளுநர் அந்த சட்டமன்ற இதுக்குள்ள வந்து உச்ச நீதிமன்றம் தலையிடாது. ஆனால் சரத்துக்களோட விளக்கம் சொல்லும். விளக்கம் சொல்லும் போது உரிய நேரத்தில் அப்படின்ற வார்த்தை தான் வருதே ஒழிய அதுக்கு வந்து டிமசான்ட், அதாவது இந்த காலக்கெடுவுக்குள் மசோதாக்களில் முடிவெடுக்கவில்லை என்றால் அது சட்டமாக மாறும் என்று எங்கேயுமே சொல்லல. அதனால இது அரசியல் முதல் தீர்ப்பு வந்து அரசியல் சாசன இதுக்கு வந்து எகென்ஸ்டா சட்டவிரோதமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஒமிட் பண்ணிட்டாங்க. நன்றி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஆதித்யன் சார், இந்த 14 கேள்விக்கான கருத்து தெரிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது கவர்னருக்கும் ஆளுநருக்கும் கொடுக்கிற சுதந்திரமா நம்ம பார்க்கலாமா, இல்ல கடிவாளமா பார்க்கலாமா? இதுல இருக்கிற சாதக பாதகங்கள் என்ன சார், உங்களோட முதல் கட்ட கருத்து? ஒரேடியாவே கவர்னர் சுதந்திரம் கொடுத்ததாக சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு மசோதாவையும் முடிவெடுக்க நிராகரிக்க முடியாது கவர்னரால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க காலக்கெடு வேணா எதிர்ப்பாங்க ஒழிய இது நிராகரிக்க முடியாதுன்னு சொல்லும் போது அப்படி அவர் காலம் தாழ்த்தி இருந்தாங்கன்னா பழைய நீதிமன்றத்தை நாடலாம்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து அவங்க குடியரசுத் தலைவருடைய கருத்துக்கு விளக்கம் சொல்லிக்காங்கனால திமுக என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு பழைய தீர்ப்பை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் திமுக எம்பி வில்சன் சட்டத்துறை செயலாளர் இருக்கும்போது சட்டப்பிரிவுல இருக்காரு. அதனால அவர் வந்து எங்களுக்கு பாதிப்புகள் சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில நீதிபதி குடியரசுத் தலைவருக்கோ ஆளுநருக்கோ காலக்கெடு விதிக்க முடியாதுன்னு சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனையில எங்களுடைய சட்ட போராட்டம் தொடரும்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க ஏத்துக்கிட்டான்னு தான் அர்த்தம். திமுக தலைவர் அது அதனுடைய ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாங்க அர்த்தம். மற்றபடி அந்த எந்த ஒரு மசோதா மீதும் கவர்னர் வந்து முடிவெடுக்காம இருக்க முடியாது. காலக்கெடுவான் இல்லைன்னா எப்பனாலும் ஒரு அப்படி ரொம்ப இவங்களுக்கு ஒரு காலக்கெடுனா ஒரு 10 மாசம் வச்சிருந்தாருன்னா அது வரைக்கும் பொறுக்க முடியாட்டா நீதிமன்றத்தை நாடலாம். இன்னைக்கே கொடுத்து நாளைக்கே தரலன்னு போட முடியாது. அந்த மாதிரி ஒரு தான் அந்த கருத்துல சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இப்ப தீர்ப்பு ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த ஆலோசனை வச்சுக்கிட்டு பழைய தீர்ப்பை எதிர்த்து யாராவது கேஸ் போட்டாங்கன்னா அப்போ வந்து அந்த தீர்ப்புக்கு
பிரச்சனை வரலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் முதல் முறையா 10 சட்டம் மசோதா வந்து கவர்னரோ குடியரசுத் தலைவரோ ஒப்புதல் இல்லாம சட்டமாயிருக்கு அந்த தீர்ப்புனால. அதனால இன்னமும் வந்து ஒருவேளை இந்த விளக்கத்தை 5 நீதிபதி கொண்ட சரண் சட்ட அமர்வு கொடுத்த விளக்கத்தை வச்சுக்கிட்டு யாராவது உச்ச நீதிமன்றத்தில் அந்த பழைய தீர்ப்பை எதிர்த்து அதை நீதிபதி மகாதேவன் அவங்க தீர்ப்பை எதிர்த்து வழக்கம் போட்டாங்கன்னா பாதிப்பு வரக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காலக்கெடு பிரச்சனை, சட்டமாக்குன பிரச்சனை இல்லை, அது ஒரு பிரச்சனை இருக்கு. மற்றபடி கவர்னருக்கும் வந்து நீங்க வந்து நிராகரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இதை அழுத்தமா நீதிமன்றம் சொல்லியிருக்கு. உங்களுக்கு நிராகரிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நீண்ட நாள் இல்ல, கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் தங்களுடைய முடிவுகளை எடுக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் ஹைகோர்ட் வந்தோ இல்ல மற்றவர்களோ தலையிட முடியாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்கல்ல சார். அப்ப அவர்களோட முடிவு எடுக்கிறதுல எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தாது இல்லையா? வேண்டும் வேண்டாம் முடிவு எடுக்கலாம். வேண்டும் அந்த சட்டம் வேண்டாம் பண்ணலாம், நான் ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். இது ஒரு பாயிண்ட் போட்டு இந்த பாயிண்ட் இருந்து விளக்கம் கேட்டு அனுப்பலாம். அதுக்கு வந்து அவங்களுக்கு அனுமதி இருக்கு. அவங்களுக்கு வந்து கவர்னருக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனா அந்த சட்டத்தை கில் பண்ணுவதற்கு அதுக்கு வந்து உரிமை இல்லைங்கிற மாதிரிதான் அந்த ஆலோசனை விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி கில் பண்ணிட்டாங்கன்னா இவங்க கோர்ட்டுக்கு போகலாம், அந்த மாதிரி போகலாம், நிராகரிச்சோம் சொல்லி கோர்ட்டுக்கு போகலாம். கவர்னர் வந்து அவருக்கு பிடிக்கலன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டு போகலாம், அந்த மாதிரி தான் சொல்றாரு. அதனால அது ஒன்றும் இல்லை. ஆனா அதனால இந்த சைடும் எங்களுக்கும் சாதகமான தீர்ப்பு சொல்லிக்கிறாங்க, அந்த சைடுல எங்களுக்கு சாதகமான கவர்னர் தரப்பு சொல்லிக்கிறாங்க. கவர்னருக்கும் ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்? அமைச்சருடைய ஆலோசனைப்படி தான் கவர்னர் செயல்படணும்னு சொல்லி இருக்குது சட்டம். அதை இந்த ஆலோசனை சொல்லியிருக்காங்க. இந்த விளக்கத்துல வந்து உச்ச நீதிமன்ற சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பொலிட்டிக்கலா செயல்படும் போதுதான் பிரச்சனை வருது. இப்போ வந்து இன்னைக்கு RN ரவி மட்டும் வரல, RN ரவி திமுக அந்த காலத்துல ஜெயலலிதாவுக்கும் சென்னாரெட்டிக்கும் வரலையே சட்டை. அதாவது மத்திய அரசுக்கு ஒரு மாநில அரசு பிடிக்கலன்னா கவர்னர் மூலம் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும். ஆனா இப்போ வந்து இந்தியாவை பொறுத்தவரை 20 மாநிலங்கள்ல பிஜேபி இருக்கு. ஆனா பிரச்சனை வராது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, மேற்கு வங்கம் அங்கதான் பிரச்சனை வரும். அங்க எதிரான இருக்கு. அதுல இன்னொன்னு அதிகாரிகளை போடும்போது பெரும்பாலும் சில சமயம் தர வந்து இல்லை. முதல் முறையா ஒரு அதிகாரியா இருந்த RN ரவி வந்து அவரு அந்த சித்தாந்தத்துல உள்ள ஊறி போனவர். அவங்க RSS சித்தாந்தத்துல அவங்கள ஊறி போனவர். மற்றவங்க எல்லாம் அரசியல்வாதி போன அப்படி இருக்காது. அதனால அவருடைய சில கருத்துக்கள்லாம் இவங்களுக்கு பிடிக்காம போகுது. இதனால மோதல் வருது. அது மோதலுடைய வெளிப்பாடு இந்த மாதிரி சட்டங்களை பாதிக்குது. தொடர்ந்து பேசலாம் சார். சார் சரவணகுமார் சார், இப்போ இன்னொரு விஷயம் சார் சொல்றப்ப சொல்லியிருந்தாரு, இந்த முடிவுகள் எடுக்கிறது வந்து அமைச்சரவை என்ன முடிவு எடுக்குதோ அதே அவர் வந்து ஆமோதிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம அப்படியா புரிஞ்சுக்கலாமா? இல்லை அவர்களுக்கு ஆதித்யன் சார் சொன்ன மாதிரி 2 கருத்துக்கள் தான் இருக்கும், ஒன்று ஏற்கனும், இல்லை திருப்பி அனுப்பணும், இல்லை குடியரசுத் தலைவருக்கு இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது, 4வது ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னதை நம்ம எப்படியா புரிஞ்சுக்கலாம்? இதோட உள்ளர்த்தங்கள் என்ன, அது கற்பிப்பது என்ன? அதாவது இதுல ரொம்ப பாருங்க, 200க்கு நீங்க சொல்றது 3 அதிகாரம், 201 வந்து ஜனாதிபதியோட அதிகாரத்தை பத்தி சொல்லுது. ஆனா இன்னொன்னு கட்டாயம் எப்படின்னா, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபையில உருவாக்கப்படுகின்ற மசோதாவா ஒரு ட்ரிப்பு கவர்னருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பலாம். ஆனா அது ஒன்ஸ் வந்து மறுபடியும் சட்டமன்றத்துக்கு வந்து அவங்க திருப்பி அனுப்பிச்சுட்டா அதை வந்து மறுபடியும் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க கவர்னருக்கு, அது கட்டாயமா அவர் சைன் போட்டு தான் ஒப்புதல் அளித்துதான் ஆகணும். இது வந்து ஒரு திருத்தத்துக்கு ஒரு ட்ரிப் தான் திருத்தி அனுப்ப முடியும். திருப்ப சொல்லியோ மறுபடியும் அது சட்டமன்றத்துல மறுபடியும் திருத்தியோ இல்லது அப்படியோ நிறைவேற்றி 2வது ட்ரிப் அதே மசோதா ஒரு கவர்னருக்கு போகுதுன்னா கவர்னர் என்ன செய்யணும்? கட்டாயமா ஒப்புதல் அளிச்சுதான் ஆகணும். அதனால கவர்னருக்கு வந்து காலக்கெடு வேணா எடுத்துக்கலாம், ஒரு மசோதாவை வந்து நிறுத்தி வச்சு காலக்கெடு டிலே வேணா பண்ணலாமே ஒழிய அந்த மசோதாவை நீட்டு போக செய்ய முடியாது. இப்ப இதைத்தான் திமுக தங்களோட வெற்றி அப்படின்னு கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஆமா, இது ஒரு இதா எடுத்துக்குவாங்க. ஏன்னா எல்லாத்துலயும் உச்ச நீதிமன்றம் அந்த காலக்கெடு விஷயத்துல வந்துதான் வந்து ஒரு லிமிடேஷன் வந்து பிக்ஸ் பண்ண முடியாதுன்றத சொல்லியிருக்கு. மற்றபடி உள்ள சரத்து உள்ளதுதான். அதனால மசோதாவா வந்து எப்ப மசோதா வந்து சட்டமா வந்துச்சோ அப்பதான் சுப்ரீம் கோர்ட்டால நிரந்தரமான ஒரு திடகாத்திரமான தீர்ப்பு சொல்ல முடியும்.
அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பரிந்துரையாத்தான் சொல்ல முடியுமே ஒழிய ஒரு கைட்லைன் சொல்லலாம், ஒரு சிபாரிசு பண்ணலாம், பரிந்துரை செய்யலாம், இந்த மாதிரி விளக்கங்கள் கொடுக்கலாமே ஒழிய அதை வந்து ஒரு ஒரு கடிவாளமா போட முடியாது. ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த மாதிரி கடிவாளம் போடுற பலரும் சரத்து 142 இருக்கு. எப்பெல்லாம் நீதிமன்ற அதாவது நீதி பரிபாலன கேப் அந்த இடைவெளி இருக்கோ அப்ப வந்து உச்ச நீதிமன்றம் தன்னோட இதை வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லி சரத்து 142 பிரகாரம் தான் இதை வந்து டீமாசன்ட் ஆக்கியிருக்காங்க. அதாவது அதிகமான காலக்கெடு இருக்கும் பட்சத்தில் அந்த மசோதா சட்டமாகும் அப்படின்னு அந்த தீர்ப்புல மகாதேவன் ஜட்ஜ் பெஞ்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு வந்து அதிகாரம் உச்ச நீதிமன்றம் 142 இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்துல வந்து 142 கொடுக்கப்பட்டதுனாலதான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் சட்டமாகும், அது இன்னில இருந்தே சட்டமாயிரும் சொல்லிட்டு அந்த 10 மசோதாவையும். இல்ல இப்ப நம்ம அப்படியா இப்ப இதுதான் காரணம் அப்படின்னா எவ்வளவு நாள் வந்து ஆளுநர் டிலே பண்ணலாம், குடியரசு டிலே பண்ணலாம் அப்படிங்கிற எந்த வரையறையும் இல்லை அப்படிங்கிறது திருப்பி இந்த 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 கருத்துக்கு பிறகும் முன்பு நிலவிய அதே குழப்ப நிலை தான் நீடிக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. அதாவது இதுல வந்து உச்ச நீதிமன்றம் உரிய நேரத்தில் உரிய காலத்தில் வார்த்தையை தான் போடுறாங்களே ஒழிய இவ்வளவுதான் டைம் லிமிடேஷன் சொல்லவே இல்லை. ஆனா மகாதேவன் ஜேபி பெஞ்ச்ல வந்து 3 மாசம் லிமிடேஷன் சொல்லியும் ரிட்டர்ன் வந்து ரெஃபரன்ஸுக்கு அனுப்புறது வந்து 30 நாளைக்குள்ளயும் அதுல லிமிடேஷன் போட்டிருக்காங்க. அத வந்து 5 நீதிபதிகள் பெஞ்ச் என்ன செய்யுது, தலைமை நீதிபதிகள் பெஞ்ச் இப்படி எந்த ஒரு லிமிடேஷனும் நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. முன்னுக்கு பின் முரணா இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் இது மேம்போக்காதான ஒரு பரிந்துரையை தான் கொடுத்திருக்கு. அதனால இன்னமும் அந்த இதை வந்து கிளியரா எடுத்துட்டு போனோம்னா ஐயா சொன்னாப்புல மேல்முறையீடு ஒரு நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு போகும்பொழுது அதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சார் அதே மாதிரி இன்னொரு சின்ன கேள்வியும் துணை கேள்வியா வச்சிடுறேன். இப்ப இந்த 10 மசோதாக்கள் சட்டமாக்கப்பட்டது. ஆனா இந்த 14 கேள்விகள்ல ஒரு முக்கியமான கேள்வி, ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் சட்டம் இயற்றப்பட முடியுமான்னு கேட்டதுக்கு வேறு எந்த அதிகாரத்தாலும் அது முடியாது, கண்டிப்பாக ஆளுநரின் ஒப்புதல் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 10 மசோதாக்கள் நிலை என்ன? இனியும் இப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்கா? சார் இப்ப இவங்க ஜனாதிபதி கேள்வி கேட்டதுக்கு அந்த கேள்விக்கான பதிலாத்தான் பெஞ்ச் சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு பரிந்துரை தான். ஆனால் கீ கோர்ட்ல வந்து ஆர்டரே போட்டிருக்கான். சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே வந்து கீழே அந்த டபுள் பெஞ்ச்ல வந்து கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் லைவா இருக்கு. அப்ப இதை எதிர்த்து மேல இந்த அந்த கேள்வி பதிலை வைத்து உச்ச நீதிமன்றம் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விளக்கிய சிபாரிசு பண்ணிய கைட்லைன் கொடுத்த விஷயத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும், வழக்கு கொண்டு போனாதான் அதுலதான் நிரந்தர தீர்வு கிடைக்கும். சரவணகுமார் சார், நான் புரிஞ்சுக்கிறேன், ஏற்கனவே நடந்தது. என்னோட கேள்வி என்னவா இருக்குன்னா, எதிர்காலத்துல ஒரு மசோதா நிறைவேற்றி அனுப்புறாங்க ஆளுநருக்கு, அவர் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுறார் ரிட்டர்ன், திருப்பியும் நிறைவேற்றி அனுப்புறாங்க, அப்ப ஆளுநர் நிறைவேற்றல, அவருக்கு ஒப்புதல் அளிக்கல, அப்படின்னா எப்படி அது சட்டமாகும்? ஆளுநரை கட்டாயம் படுத்த முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு, அவரோட அதிகாரங்களில் தலையிட முடியாதுன்னு சொல்லியிருக்கு, அவரை கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பயும் வழக்கை எடுத்துக்கொண்டு போய், ஏன்னா அதுல சட்டத்துல கொடுத்துற அதிகாரத்தை மீறி அவர் வந்து இது பண்ண முடியாது. ஆளுநர் வந்து இது தக்க வச்சா நீதிமன்றம் 142 படி அது சட்டமாக்கிடும். அந்த அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு. நீதிமன்றம் இதே விளக்கத்துல தான் சொல்லியிருக்காங்க, நீதிபதிகள் நீதிமன்றமோ ஆளுநரை கேள்வி கேட்க முடியாது, அவர்களை இந்த முடிவு எடுக்க சொல்லி நிர்பந்திக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி பாசிபிள் ஆகும்? செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இங்க பேலன்சிங்கா இருக்க மாதிரி தெரியலையே சார். ஆமா ஆமா, இப்ப வந்து இத வந்து தீர்ப்பா வந்திருக்கு சார். இப்ப வந்து 2 நீதிபதிகள் கொண்ட இது வந்து தீர்ப்பா வந்திருக்கு, அது கைட்லைனா வந்திருக்கு. தீர்ப்பு நின்றுகிட்டு தான் இருக்கும், சட்டமா வந்து சட்டமா தான் இருக்கும். இது நாளைக்கு ஒரு வழக்கா கொண்டு போகும்போதுதான் அதுல முழுமையை ஆராய்ந்து இத வந்து வச்சு ஒரு தீர்ப்பு வரும். கண்டிப்பா சார். சார் ஆதித்யன் சார்,
குறிப்பா இந்த வழக்கு என்பது அந்த 10 மசோதாக்கள் குறித்து அதிலிருந்து தான் எலிவேட் ஆகி போயிட்டே இருக்கு. இதற்கு பிறகு சார் சொன்ன மாதிரி இந்த கருத்துக்களுக்கு பிறகு, விளக்கங்களுக்கு பிறகு யாராவது நீதிமன்றத்துக்கு போனால் திருப்பி அந்த 10 மசோதாக்களும் சேலஞ்ச் செய்யப்படும். அது எப்படி சட்டமாகுமான்னு தெரியல. அப்படி இருக்கப்ப இந்த தமிழக அரசுக்கும் கவர்னருக்கும், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா மாநில அரசுக்கும் கவர்னருக்கும் இருக்கிற இந்த பிணக்குகள் இந்த கருத்துகள் மூலமாக முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? இதில் அரசியல் நிகழ்வாக அடுத்த கட்டமாக எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது வந்து இந்த இது நீங்க சொன்ன முதல் கட்டமா இது வந்து அப்படி நீடிச்சுட்டு தான் போகும். ஏன்னா பிடிக்காத மருமகள் கைப்பட்டா கூட்டா அந்த மாதிரி பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த பிரச்சனை. பொலிட்டிக்கலா பேக்ரவுண்ட் இருக்கும்போது இந்த பிரச்சனை நீதி பண்ணிட்டே இருக்கும். கோர்ட்டுக்கு போனா கூட கோர்ட்டு பாருங்க, ஏன்னா நம்ம அரசியல் சட்டம் வந்து எவ்வளவு அழகா அமைச்சிருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவர், பாராளுமன்றம், நீதிமன்றம் மூன்றும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்ரிலேட்டடா இருக்கும் ஒழிய ஒருத்தர் இது பண்ணி டாமினேட் பண்ற மாதிரி பண்ணுனா அங்கங்க செக் வச்சிருக்காங்க. அதனாலதான் ஜனாதிபதி வந்து அவங்க ஒரு ஆர்டர் போஸ்ட் பண்ணி இந்த தீர்ப்பை கேன்சல் பண்ண முடியலாம். ஆனா அவங்க நினைச்சாங்க, அவங்க விளக்கம் தான் கேட்கறாங்க. அதே மாதிரி நீதிமன்றம் 5 பேர் நீதிமன்றம் அவங்க தீர்ப்பா சொல்லல, விளக்கம் சொல்ல அவங்களுக்கு பதில் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒருத்தர் அவங்க லிமிட்ல இருக்கிறாங்க. அந்த மாதிரி லிமிட்ல இருந்துக்கிடணுங்கிறத மறைமுகமா உணர்த்துறதுக்கு தான் கவர்னருக்கு இந்த மாதிரி சொல்லுது. நீங்க வந்து நிராகரிக்க கூடாது, காலக்கெடு வேணா கிடையாது, அது சட்டத்துப்படி சட்டத்தில் இல்ல, காலக்கெடு கிடையாது, அதுக்காக நிராகரிச்சிடக்கூடாது, உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 3 பேருமே ஒருத்தர் ஒரு ஒருங்கிணைந்து போனோம். அதுல முரண்பாடு வரும்போது ஒருத்தர் யாராவது அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க. ஜனாதிபதியை பிடிக்கலன்னா பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு வரலாம், நீதிபதி சரியில்லைன்னா உச்ச நீதிமன்றம் இம்பீச்மெண்ட் கொண்டு வரலாம். ஆனா அதே இது ஜனாதிபதி நினைச்சா பாராளுமன்றம் ஒரு உத்தரவு போட்டு கலைக்கலாம். அது தப்புன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லலாம். இப்படி நம்ம சட்ட அமைப்பு வந்து அப்படி பண்ணி, அரசியல் சட்ட அமைப்பு அப்படி அழகா பண்ணி வச்சுக்கலாம். யாரும் யாரையும் பண்ணிடக்கூடாது, நாட்டினுடைய ஒற்றுமை அந்த பாதுகாப்பு இதெல்லாம் பெயரக்கூடாது, அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அடிப்படையில தான் இப்போ குடியரசுத் தலைவரும் உச்ச நீதிமன்ற விளக்கமும் அமைஞ்சிருக்க வழிய. ஆனா நம்ம இங்க லோக்கல் பாலிட்டிக்ஸுக்காக சரி எப்படி ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு பெரிய அடி கிடைச்சிருந்து இவங்க வந்து எங்க தீர்ப்பு மாறலன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனைகள் வரும்போது தனிப்பட்ட கவர்னருடைய விருப்ப வெறுப்புகளை பொறுத்து இந்த பிரச்சனை நீடிக்கும், இல்லாட்ட நீடிக்காது. அப்படிதான். இதே இது நாளைக்கு ஆர்.என். ரவி போயிட்டு வேற ஒரு கவர்னர் தான் நீடிக்காது, அவ்வளவுதான். ஓகே, இந்த விளக்கத்திற்கு பிறகு கவர்னருக்கோ இல்ல அரசுக்கோ எதுவும் கடிவாளங்கள் இட்டதா நம்ம பார்க்க முடியுமா? இந்த விளக்கம் 14 கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு தமிழக அரசோட உரிமைகளுக்கோ இல்ல அவரோட அதிகாரங்களுக்கோ இல்ல கவர்னரோட செயல்பாடுகளுக்கோ ஏதோ கடிவாளம் கொடுத்திருக்காங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த கடிவாளம் வந்திருக்கு, சுதந்திரம் வந்திருக்கு, நம்ம அப்படி பார்க்க முடியுமா? அது இந்த மாதிரி அவரு தான் நம்ம கவர்னர், அதுவும் தமிழ்நாட்டுக்கு போன கவர்னர். அவர் ஃப்ரீயா எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் பிஜேபியோட அஜெண்டாவை அழகா பயன்படுத்திட்டு இருக்காரு, செயல்படுத்திட்டு இருக்காரு. அதனால அவருக்கு ஒண்ணு யாரும் கடிவாளம் போட முடியாது. சட்டம் தான் அவருக்கு சொல்லிட்டாங்களா இந்த மாதிரி கெடுக்கிறாங்கும் போது இனிமேல் கவர்மெண்ட் மாநில அரசும் பழைய தீர்ப்பு எங்களுக்கு இருக்குன்னு சொன்னா கூட அவங்களும் அவர் ஜாக்கிரதையா தான் அணுகுவாங்க கவர்னர்கிட்ட. அவரே ஸ்டாலினே இன்னைக்கு சொல்லியிருக்காரு, சட்ட போராட்டம் தொடரணும்னு தான் சொல்லியிருக்காரு காலக்கெடு மேட்டர்ல. மற்ற மேட்டர் அவர் எதுக்கிட்ட இந்த இதை கேட்டுக்கிட்டாரு, மாநில அரசுக்கு தான் அந்த உரிமை இருக்கு கூட்டாட்சி அமைப்புல அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொன்னது அவரு என்னுடைய வெற்றிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதனால அவங்களுக்கு சைடு பண்ணியிருக்காங்க. அதாவது நீதிமன்றம் வந்து யார் போறாங்களோ அங்கங்க செக் வைக்குது. அந்த வகையில தான் இந்த நம்ம இந்த 5 நீதிபதியுடைய இதை நம்ம ஏத்துக்கணும் இல்லையா? அது இதனால பெரிய அரசியல் பிரச்சனை அதுன்னா நம்ம இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். சார் சரவணகுமார் சார், இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான முடிவு வரணும் அப்படின்னா ஒன்று காலக்கெடுவை வைக்க வேண்டும், இல்லைனா ஒரு மசோதாவை ரிஜெக்ட் முழுவதுமாக தடுக்கிறதுக்கான அதிகாரத்தை கவர்னருக்கு கொடுக்கணும் அப்படின்னு 2 கருத்துக்கள் வைக்கப்படுகிறது. இது எதுவும் சாத்தியமா? நம்ம அரசியல் அமைப்பில் அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸை இப்படியான ஒரு முடிவுகள் எடுத்தால் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இதோட உங்களோட இறுதியான கருத்து என்ன சார்? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சாராம்சமே என்னன்னா, அதிகாரம் வந்து ஒரே இடத்துல குவியக்கூடாதுன்றதுதான். அதாவது அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படணும். ஒரே இடத்துல குவியும் பட்சத்தில் அது வந்து சர்வாதிகாரமா மாறிடக்கூடாதுன்ற அடிப்படையில தான் இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு பிணையான
அரசியலமைப்பு சட்டத்துல எப்போதுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பிணையான அதிகாரத்தை கொடுத்துருப்பான். ஒண்ணுன்னா ஒரு ஒப்புதல் கொடுக்கணும், ஒப்புதல்னா சிபாரிசு கொடுக்கணும், இப்படி போகும்போது. ஆனால் சட்டமன்றம், பாராளுமன்றம் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் கூட்டம். அந்த இது உருவாக்கப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் காலக்கெடு வேணா நிர்ணயிக்கலாம். ஏன்னா சரத்துல அதுதான் ரொம்ப முக்கியமா சொல்றது. இரண்டாவது மசோதாவை, அதே மசோதாவை ரெண்டாவது இயற்றி ஒப்புதலுக்கு போகும் கட்டாயம் ஆளுநர் ஒப்புதல் அழிச்சுதான் ஆகணும் இருக்கு. காலக்கெடு வேணா மாறுபடும். அந்த காலக்கெடு உரிய நேரம்ன்ற வார்த்தைக்குள்ள சுப்ரீம் கோர்ட் போக மாட்டேது. அதை நிர்ணயிச்சிட்டாலே இதுக்கு ஒரு சரியான பேலன்ஸ் கிடைச்சிடும், ஜுடிஷியல் பேலன்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஆமா, என்னோட புரிதலுக்காக கேட்கிறேன். இப்ப ஒரு மசோதா கவர்னருக்கு போகுது, அவர் காலக்கெடு விதிக்கல, வெயிட் பண்ணி பாக்குறாங்க. 3 மாசமோ 6 மாசமோ 1 வருஷமோ வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அதற்கு பிறகு மாநில அரசு சுப்ரீம் கோர்ட்டில் அவர்கள் வழிகாட்டுதல் படி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரலாம். அந்த வழக்கோட தன்மையை பொறுத்து தான் அங்கே எடுத்துப்போன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தாக்கல் பண்ணுறப்ப அந்த நேரத்தில் கவர்னர் அதை ஜனாதிபதிக்கு அனுப்பிடுறாரு அப்படின்னா அவர்களுக்கும் கால நிர்ணயம் இல்லை. அப்போ திருப்பியும் காலம் நிர்ணயம் இல்லாமல் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதை ஒரு இடத்துல இருக்கிற பிரச்சனையை இன்னொரு இடத்துக்கு தள்ளி வைக்கலாம். அவர்கிட்ட போன உடனேவும் அரசு போய் முறையிட முடியாது. ஏன்னா கவர்னருக்கு இப்போ ஜனாதிபதிக்கு இப்போ தான் போயிருக்கு. அப்போ அதற்கான அவகாசம் கொடுக்கணுங்கிறங்க. அப்போ அதற்கு பிறகுதான் காலம் நிர்ணயத்துக்கு ரொம்ப தள்ளி போகுது, 1 வருஷம் போகுது, 6 மாதம் போகுது, அந்த மசோதாவை பொறுத்து. அப்போ அப்படி தள்ளி போகுதுன்னா இது திருப்பியும் இவர்களுக்கு இந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. அது திருப்பி சிக்கலில் தானே இருக்குது. அப்போ இது நம்ம ரொம்ப சின்ன விஷயமா நம்ம கடந்து போயிட முடியாது, பெரிய ஓட்டை இருக்குதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இல்ல, இப்ப பாருங்களேன், நீங்க எத்தனை நாள் கவர்னர் தன் கைவசம் வைத்து ஜனாதிபதிக்கு அனுப்புறாரு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாருன்ற அந்த லிமிடேஷன் அங்கதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்பதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு 142ல பவர் கொடுத்துடுறாங்க, எக்ஸ்ட்ரீம் பவர் கொடுக்குறான். எந்த காலகட்டத்துல எந்த ரெஃபரன்ஸ் அது எல்லாத்தையும் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிட முடியாது, ரைட்டுங்களா? அதுக்கான சரியான இப்ப கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாரிபிகேஷன் இல்ல, அது இல்ல இது இல்ல அப்படின்னா பரலாம். எந்த ரீசனுமே இல்லாம எடுத்தோடனே ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு விட்டு ஜனாதிபதி அதை பரிசீலனை இல்லாம காலக்கெடு நிர்ணயிச்சு ரொம்ப நாள் இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ட வழக்கு போடும் பொழுதுதான் அதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இந்த காலக்கெடு தானே ஒழிய எந்த மசோதாவையும் இப்படியே காலத்தை நீடிப்பதனால நீர்த்து போக செய்ய முடியாது. அது உச்ச நீதிமன்றம் அது வழக்கா போகும் பொழுது அதுல என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதை சார்ந்துதான் இருக்கு. கண்டிப்பா சார். சார் ஆதித்தன் சார், உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தா இப்ப இந்த கவர்னருக்கும் அரசுக்கும் நம்ம தமிழக அரசு RN ரவி அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மாநில அரசுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதற்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வரணும், இதை தாண்டி அரசு இயந்திரம் என்பது சரியாக செயல்படணும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கருத்து என்பது எந்த அளவுக்கு உதவும் அல்லது இன்னும் செய்ய வேண்டியது என்ன? அரசியல் கட்சிகளும் அரசும் கவர்னர்களும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக என்ன எடுக்கணும்னு பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதாவது மத்திய அரசோட மாநில அரசு இணக்கமாக போனால் பிரச்சனையே கிடையாது. தபசா மாதிரி கவர்னர் போட்டுக்கிட்டே இருப்பாரு. இணக்கம் இல்லாமல் கருத்து முரண்பாடு வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எழும்பும். அது ஒண்ணு. அப்ப இது அரசியல் கட்சிகள் என்ன செய்யணும்? ஒண்ணு, அது அரசியல் ரீதி இல்லாம இந்த மாதிரி கவர்மெண்ட் நடத்தும் போது கவர்மெண்ட் அந்த மாதிரி அதை எடுத்துட்டு போகணும். அது பொலிட்டிக்கலா எங்களுடைய வெற்றி தோல்வி அப்படின்னு சொல்லி 2 பேர் சைடுமே சொல்லாம இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கும். இல்லாட்டா இப்ப இது 10 மாசத்துல எல்லாமே கல்வி துணைவேந்தர் நியமனம் அந்த மாதிரிதான். இது நீங்க கல்விங்கிறதே இன்னைக்கு பாருங்க, மாநில அரசுல இருந்து மத்திய அரசுக்கு போயிட்டு எமர்ஜென்சி டைம்ல அது திருப்பி கொடுக்கவே இல்லை. காங்கிரஸ் கொடுக்கல, இவங்களும் கேட்கல, இப்போ அவங்க கொடுக்குற மாதிரியும் இல்லை. இன்னைக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப் அதிபரான பிறகு கல்வியை ஃபுல்லா மாநில பட்டியலை மாத்திட்டாங்க, மத்திய அரசுல கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அதிகாரங்கள் ஒரு மத்திய அரசுல குவிய இது போன்ற பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அவங்க அதிகாரம் பரவலாகணும். அதுதான் திமுக எங்களுக்கு கூட்டாட்சி முறையில அதிகாரங்கள் பரவலாக்கணும்னு சொல்றாங்க. இது காலங்காலமா சொல்றது இவங்க கேட்கறதும் மறுக்கிறதுமா இருக்குது இந்தியாவை பொறுத்தவரையில. ஆனா இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி
அதை வந்து ஒரு அரசியல் ரீதியாக அணுகாமல் தனிப்பட்ட முறை மாநில மத்திய அரசுடைய ஒரு பிரச்சனையை அணுகுனா இதுக்கு தீர்வு கிடைக்கும். இல்லைன்னா வேற ஆட்சி மாறுபட்ட ஆட்சி இருக்கும்போது கவர்னர்களால இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.